ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி அதிரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக அதிரசம், அதுவும் ராகி மாவு வச்சு செஞ்சுருக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அதிரசம் டேஸ்ட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் இந்த ராகி அதிரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி அதிரசத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ராகி அதிரசம் செய்யறதுக்காக பாத்திரத்தில் செல்லடை வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுக்கவே ராகி மாவில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் கோதுமை மாவு சேர்க்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ ராகி மாவையும் கோதுமை மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா சலிச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதிரசத்துக்கு கூடுதலாக டேஸ்ட் கொடுக்கறக்காக மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இல்லாதனால பச்சை தேங்காய் சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இது இருக்கட்டும். பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. 2 கப் அளவுக்கு மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சரியான ஸ்வீட்னஸ்ல இருக்கும். இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம்லாம் தேவை கிடையாதுங்க. ஸ்டவ்ல வச்சு வெல்லத்தை கரைச்சி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். கல் மண்ணெல்லாம் இருக்கிறனால நான் வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சுங்க. இன்னொரு பாத்திரம் வச்சு நான் வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள், நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போது இந்த வெள்ளை பாகுலையே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கருப்பெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை அணைச்சிட்டு சூடோடவே நம்ம மாவோட சேர்த்து கலந்துக்கணுங்க. இப்போ நம்ம சலிச்சு வச்சிருக்கிற மாவில் 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறனால குக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்காக தான் இந்த குக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுங்க. இப்போ குக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதோட நம்ம வெள்ளை பாகு சேர்த்துக்கலாங்க. சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை பாகு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா சேர்த்துட்டிங்கன்னா கட்டி தட்டின மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். மாவு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு இலக்கமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம ராகி அதிரசம் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ மாவை நல்லா கலந்துட்டேன். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். சப்போஸ் மாவு உங்களுக்கு ரொம்பவுமே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்டுக்கலாங்க. எனக்கு சரியான கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நான் பால் சேர்க்கலை. அப்படியே நான் மூடி வச்சிட்றேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் விட்டுருந்தேன். மாவு நல்லா ஊறி இருக்கு. நம்ம தேவையான சைஸுக்கு அதிரசத்தை தட்டி எடுத்துக்கலாங்க. கையில் நல்லா நெய்யை வந்து தடவிக்கலாம். அப்போதான் ஒட்டாமல் வரும். நம்ம மாவு நல்லா பிசு பிசுந்தாங்க இருக்கும். எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ கையில் தடவிட்டு உங்கள் தேவையான சைஸ்க்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அழகாக இந்த மாதிரி உருட்டிட்டு வாழை இலை வச்சு நான் தட்டிக்கிறேன். பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலோ இல்லைன்னா பட்டர் ஷீட்லேயோ தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேவையான சைஸுக்கு ரவுண்டாக தட்டிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சன்னமாகவும் தட்டாமல் ரொம்ப திக்காகவும் தட்டாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டேன். நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. கடாயில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். இப்போ நான் மாவை சேர்த்துட்டேன். டக்குன்னு நல்லா பொரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இப்போ நம்ம மாவு நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமிங்கில் நம்ம ராகி அதிரசத்தை சேர்த்துக்கலாம். மெதுவாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒன்று பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இன்னொன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம். உடனேவே சேர்க்க வேண்டாம். ஒன்று பொரிஞ்சு மேலே வந்துருச்சு. மெதுவாக டர்ன் பண்ணி 2 சைடுமே நல்லா பொங்குனதுக்கப்புறமா இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ராகி அதிரசம், ராகி அப்பம், எந்த மாதிரி பேர் வேணாலும் வச்சுக்கலாங்க. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டான ராகி அதிரசத்தை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற மாவையும் இதே போல் தட்டி நான் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ராகி அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறனால மைல்டான ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் இந்த ராகி அதிரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் நியூ இயர்க்கு கண்டிப்பாக செஞ்சு ஹெல்த்தியாக இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.